ஆஸ்ட்ரோ ப்ளஸ் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா திரிசாம்சம். திரிசாம்சம் அப்படின்னா என்ன, இது எதுக்கு பயன்படுத்திக்கிறது அங்கிற விஷயத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடுவோம். திரிசாம்சம்ங்கிற விஷயம் ஜோதிடத்தில் கொஞ்சம் தெளிவான விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு திரிசாம்சம் 100% பயன்படும். திரிசாம்சம் எப்படி பார்க்குறது அப்படின்னா, அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஜோதிடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற இந்த ராசிகளில் ஒற்றைப்படை ராசி, இரட்டைப்படை ராசிகள் அப்படின்னு இருக்குது. மேசம் ஒற்றைப்படை, ரிஷபம் இரட்டைப்படை, இப்படி வரிசையாக ஒற்றைப்படை இரட்டைப்படை ராசி. இதில் திரிசாம்சம்ங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் கிடையாது. மீதி இருக்கிற 5 கிரகங்களுக்கு மட்டும்தான் திரிசாம்சம் உண்டு. செவ்வாய், சனி, குரு, புதன், சுக்கிரன், இந்த 5 பேருக்கு திரிசாம்சம் உண்டு. இந்த 5 பேருக்கும் எல்லா கிரகங்களையும் ஒன்று போல் இருக்குமான்னா, ஒற்றைப்படை ராசிகளில் இத்தனை டிகிரிக்குள் ஒரு லக்னமோ ஒரு சந்திரனின் ராசியோ, ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசியில் பிறக்கிறாங்க. இதில் லக்னமோ சந்திரனுடைய ராசியோ எந்த ராசியில் நிற்கிறது, அந்த ராசியில் இருந்து எத்தனாவது டிகிரியில் அந்த சந்திரன் எத்தனாவது டிகிரியில் போய் நிற்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால், அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, அவருடைய அடிப்படை குணம் என்ன, பூர்வீக குணம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த உண்மையான குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனசு உண்மையான அந்த மனசு என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பெண் பார்க்க போகிறாங்க, மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்க, ஜாதகங்கள் ரெண்டும் பொருத்தம் பார்க்குறாங்க. பொருத்தம் பார்க்குறப்ப பொருத்தங்கள் 11 பொருத்தம் இருக்குது. இந்த 11 பொருத்தத்தில் சில பொருத்தங்கள் முக்கியமான பொருத்தங்கள் இல்லை அப்படின்னு இவங்க எப்படி வாழ்வாங்க, ஏதாவது பாதிப்பு வந்துருமா, என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தை இந்த திரிசாம்சத்தை 2 பேருக்கும் வச்சு பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையனுடைய திரிசாம்சம் என்ன, அந்த பையன் ரிஷப ராசியில் பிறந்தான், ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கான் அப்படின்னா ரிஷப லக்னத்தில் எத்தனாவது பாகையில் பிறந்தான் அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணோம்னா, ஒரு 5 பாகைக்குள் ரிஷப லக்னத்தில் ரிஷப ராசியில் 5 பாகைக்குள் அவன் பிறந்திருக்கான் அப்படின்னா அது சுக்கிரனுடைய திரிசாம்சம். 5க்கு மேலே ஒரு 7 பாகை 12 பாகைக்குள் பிறந்திருந்தால் அது புதனுடைய திரிசாம்சம். சுக்கிரனுடைய திரிசாம்சத்தில் அந்த ஜாதகன் பிறந்திருந்தால் அவனுடைய உண்மையான அடிப்படையான குணம் என்ன, அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையில் முழு விஷயங்களையும் ஓரளவுக்கு சொல்லிடும் இந்த திரிசாம்சம். குழந்தைகள் உண்டா, லக்னத்திலேருந்து 5ஆம் இடத்துல வியாழன் உட்கார்ந்துருக்காரு. வியாழன் உட்கார்ந்தவுடனே ஜோதிடர்னு சொல்கிறாரு, 5 கூடையவன் குரு 5ஆம் இடத்தில் இருந்தால் இவருக்கு புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல சனி ராகும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படிங்கிறப்பையும் அது புத்திர தோஷத்தை உருவாக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதுவே நிரந்தரமான முடிவும் கிடையாது. புத்திர தோஷத்தை உருவாக்கும். அது கடவுள் என்ன நினைக்கிறா அது நடக்கும். ஜோதிடனுக்கு மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். ஏன்னா அந்த விஷயங்களே அவரை நோக்கி நம்ம மெதுவாக அப்படி போகிறதுக்காகத்தான் கண்டுபிடிச்சது இந்த ஜோதிடம். கடவுளெல்லாம் ஆக முடியாது. கடவுளுடைய அந்த அமைப்பு, கருமையுடைய நோக்கம் என்ன, அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்காகத்தான் இந்த ஜோதிடமே கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாதிரி ஜோதிடத்தில் கடத்தை வச்சு பார்க்குறதும் சரி தான், இது கொஞ்சம் அதை கொஞ்சம் உள்ளே நுழைஞ்சு பார்க்குறது திரிசாம்சம். அப்படிங்கிறப்ப இவனுக்கு குழந்தை குட்டிகள் உண்டா அப்படின்னு பார்க்கணும். 5ஆம் இடத்துல புத்திர தோஷம் இருக்குன்னு ஜோதிடர் சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் புத்திர பாக்கியம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குமா அப்படிங்கிறப்ப திரிசாம்சத்தை எடுத்து பார்த்தா அதில் புத்திர தோஷம் இருக்கா இல்லையா, அவனுக்கு குழந்தைகள் இருக்கா இல்லையாங்கிற விஷயங்களும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தோஷ நட்சத்திரங்கள்னு சொல்கிறாங்க. மூலம், ஆயில்யம், கேட்டை, விசாகம், இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கெல்லாம் மைத்துனனுக்கு பாதிப்பு, இளைய மைத்துனனுக்கு பாதிப்பு, மாமியாருக்கு பாதிப்பு, மாமனாருக்கு பாதிப்புன்ட்டு. ஆனால் அவர்களுடைய அந்த ஆயிலை நட்சத்திரம் தான் இருக்குது அப்படின்னா சந்திரனுடைய திரிசாம்சம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் உண்மையிலேயே மாமியாருக்கு பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மூல நட்சத்திரம்லாம் இருக்குது. மூல நட்சத்திரத்தினாலே ஓடுறாங்க, பயப்படுறாங்க.
அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மூல நட்சத்திரமெல்லாம் அப்படிலாம் நமக்கு மோசமெல்லாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையை மட்டும் பிறக்காமல் இருந்தால் போதும் மூல நட்சத்திரம். மற்றபடி மூல நட்சத்திரத்தில் பாதிப்பே இல்லை. இது நம்ம சொன்னாலும் ஏற்றுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மூல நட்சத்திரத்தை பிறந்த அந்த அந்த சந்திரனுடைய திரிசாம்சம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது பாதிப்பு இருக்குமா இல்லையா, நன்மை செய்யுமாங்கிற விஷயத்தை திரிசாம்சம் தெளிவாக சொல்லிவிடும். அதனால் பொருத்தங்கள் பார்க்குறப்ப திரிசாம்சத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்துக்கணும். கொஞ்சம் பொண்ணு மாப்பிள்ளை தேடுற படலம் கொஞ்சம் குறையும். இதெல்லாம் நம்ம பயன்படுத்தினோம்னா குறையும். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலை. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பழைய ஆளுங்க, நம்ம பெரியவர்கள், நம்ம முதிய ஜோதிடர்கள், விஞ்ஞானிகள் மாதிரி இருந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போயிருக்காங்க. நாங்களும் வர்றவங்களுக்கு பார்க்குறோம் எத்தனாவது திரிசாம்சம் இருக்கும் அப்படின்னா இவங்க இப்படித்தான் இருப்பாங்கங்கிற விஷயம் ஜோதிடருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கேட்டால் தான் அவர் சொல்ல முடியும். என்ன, அதனால் நீங்கள் கேட்டுக்கலாம். கேட்டுக்கிட்டு வரக்கூடிய மணமகளின் குணம் என்ன, அவருடைய தன்மை என்ன, அவருடைய அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்ன, அந்த பிறவியின் நோக்கம் என்னங்கிற விஷயம் கூட இந்த திரிசாம்சத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதனால் திரிசாம்சத்துக்கும் கொஞ்சம் நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. உங்கள் பிற்பாடு உங்களுக்கு பின்னால் வர சந்ததிக்கும் நல்லது தானே இந்த மாதிரி விஷயங்களை. அதனால் இன்றைக்கி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஜோதிடர் குரு பஞ்சாபகேசவன். இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.